வீட்ல பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. உடனே முத்து அவங்க அப்பா வந்து முத்துவ கூப்பிட்டு கண்டிக்கிறாரு. "முத்து நீ நல்லது, கெட்டது எது பண்ணாலும் வந்து அது வெளிய தெரிய போறதில்ல. ஏன்னா வந்து உன்னுடைய கோவம் தான்டா அதுக்கு முக்கிய காரணம். தயவுசெய்து உன் கோவத்த தூக்கி தூர போடு" அப்படி சொல்லி முத்துவ திட்டுறாரு. "நீ மனோஜ பத்தி பேசுறது எதுவுமே வந்து ரோஹிணிக்கு பிடிக்கல. அவன கிண்டல் கேலி பண்ணாத. இனி விட்டுருன்னு" சொல்றாரு. "சரிப்பா, நான் இனிமேட்டு அவன பத்தி நான் எதுவும் பேச போறதில்ல. ஆனா என் அண்ணன் தப்பு பண்ணா நான் கேட்பேன்" சொல்றாங்க. அதுக்கு வந்து ரோஹிணி முத்துவ பார்த்து முறைக்கிறாங்க. முத்து இப்படி பேசுனோனே அவங்க அப்பாவுக்கு கோவம் வந்தது. "டேய் முத்து நான் சொல்றத கொஞ்சம் கேட்டு தான் தொலையேன்டான்னு" சொல்லி திட்டுறாரு. அதுக்கப்புறம் மனோஜ கூப்பிட்டு பேசுறாரு. "மனோஜ் நீயும் ஒரு நல்ல வேலைய தேடிட்டு போப்பா. இப்படியே இருந்தேன்னா நல்லதில்ல" சொல்லி அவரையும் கண்டிக்கிறாரு. ரோஹிணிய கூப்பிட்டும் பேசுறாரு. "ரோஹிணி இனிமேட்டு நீ எந்த நல்லது கெட்டது இருந்தாலும் நீ என்ட்ட கூப்பிட்டு சொல்லுமா. நாங்க பார்த்துக்குறோம். ஆனா நீ எங்ககிட்ட சொல்லாத. நீ எங்கேயும் வெளிய போக்கூடாதுன்னு" சொல்றாங்க. ரோஹிணி உடனே சாரி அங்கிள் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. விஜயா, நீ பொத்தி பொத்தி மறைக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அது பெரிய பூகம்பமா வெடிக்குது. இனிமேட்டு எந்த விஷயத்தையும் நீ வந்து மறைக்காத. இது ஒரு பெரிய பாடமா எடுத்துக்கோ. தயவு செய்து நீ மறைக்காத சொல்லிட்டு விஜயாவை கூப்பிட்டு கண்டிக்கிறாரு. விஜயா மனோஜ பார்த்து ரோஹிணி கிட்ட போய் சாரி கேட்க சொல்றாங்க. உடனே மனோஜ் வந்து ரூம்குள்ள போறாரு. கால்ல மட்டும் தான் விழலங்க. ஆனா அவர் சாரி கேட்ட விதம் அப்படிதான் இருந்தது. ரொம்ப சாரி கேட்டாரு. நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுன்னு சொல்றாரு. ரோகிணி என்ன சொல்றாங்க, நானும் ரொம்ப கோவப்பட்டுட்டேன். என்னையும் மன்னிச்சிடுங்க. முத்து வந்து ரொம்ப அவமானப்படுத்தினாங்க. அதனால தான் நான் கோவப்படுத்திட்டேன். சாரிங்க அப்படி சொல்லிட்டு அவங்களும் மன்னிப்பு கேட்கறாங்க. நீ என்கிட்ட பொய் சொல்லிட்ட மனோஜ். என்னால அத ஏத்துக்கவே முடியல. உன் மேல அவ்ளோ நம்பிக்கை வச்சிருந்தேன். என் நம்பிக்கை எல்லாத்தையுமே உடைச்சுட்ட. ஒருத்தர அளவுக்கு அதிகமா லவ் பண்றது முக்கியம் இல்ல மனோஜ். அவங்க மேல எவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்கோன்றது தான் முக்கியம். இதுக்கு மேல என் நம்பிக்கைய உடைக்காதன்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்ஸ் ஆயி பேசுறாங்க. ஆனா எந்தவித அர்த்தமும் இல்ல இவங்க பேசுறது. இவங்க பேசுறது எல்லாமே பொய்யி. ஆனா மனோஜ் கிட்ட மட்டும் உண்மைய எதிர்பார்க்குறாங்க. மனோஜ் காலையில இன்டர்வியூ கிளம்புறாங்க. ரோகிணி மனோஜுக்கு ஏத்த ஷர்ட் எடுத்து பேண்ட்டுக்கு ஏத்த ஷர்ட் எடுத்து தராங்க. உடனே மனோஜ் மாட்டிக்கிட்டு அம்மாகிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. சொல்லிட்டு கிளம்பும்போது முத்து வராங்க. முத்து வந்த உடனே என்ன சொல்றாங்க, "என்னடான்னா காலையிலேவா எப்பயுமே போல வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டியா?" அப்படி சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க. உடனே வந்து ரோகிணி, "இதுக்கு மேல என் ஹஸ்பண்ட பத்தி நீங்க பேசாதீங்க" அப்படி சொல்றாங்க. "நான் எங்க அண்ணன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு திரும்பவும் பேசிடுறாரு. "இது மேலலாம் வேலைலாம் பார்க்காதடா மனோஜ். நீ வா காரு ஓட்டு. வேலை தேடி என்ன பண்ண போற? நீ கார ஓட்ட சொல்றாங்க. உடனே அவங்க விஜயாவுக்கும் வந்து ரோஹிணிக்கும் கோவம் வருது. என் ஹஸ்பண்ட் எதுக்கு வந்து கார் ஓட்டணும்? அவர் படிப்போட வேல்யூ உங்களுக்கு தெரியுமா? இங்கிலீஷ்ல கூப்பிட்டு உங்கள மாரி வந்து படிக்காத டிரைவரா இருக்க சொல்றீங்களா? சொல்லிட்டு இங்கிலீஷ்ல திட்டிட்டு இருக்காங்க. உடனே வந்து மீனாக்கு உடனே கோவம் வந்துருது. கோவம் வந்து ரோஹிணி இந்த மாரிலாம் பேசாதீங்க. அவரு படிப்பையும், அவருடைய வேலையையும் பத்தி பேசாதீங்க. ஏங்க டிரைவர் வேலைக்கு போனா என்னங்க தப்பு? படிச்ச உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணாரு? ஒரு குடும்பத்தையே ஏமாத்திட்டு கண் கலங்க வச்சாரு. இதுதான் படிச்சவங்க செய்ற வேலையா? பொய் சொல்லிட்டு பார்க்ல போய் நானும் வேலைக்கு போறேன், பார்க்ல போய் உட்காந்துட்டு இருந்தாரு. என் புருஷன் கண்டுபிடிக்கலன்னா, அவரு இன்னமும் என்னைய நம்மள எல்லாரையுமே ஏமாத்திட்டு அவரு பார்க்ல தான் போய் உட்காந்துட்டு இருப்பாரு. அதுக்கும் சாப்பாடு நான் தான் கட்டி குடுக்கணும். சொல்ட்டு மீனா ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க. மீனா பேசுனது பிடிக்காம ரோஹிணி ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. ஆர்கியூமெண்ட் பண்ண உடனே அவங்க அப்பா வராங்க. அவங்க அப்பாகிட்ட வந்து, "பாருங்க அங்கிள், என் வீட்டுக்கார வந்து இன்னும் முத்து வந்து கிண்டல் பண்ணி தான் பேசிட்டு இருக்காங்க." அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. மீனா வந்து சொல்றாங்க, "மாமா, அவர் பேசுனதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா இவர தான் வந்து இவங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இவரு வந்து படிக்காதவரு, கார் ஓட்டுறாரு சொல்லிட்டு இவர ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. அதனால தான் நாங்க கேள்வி கேட்டோம்." அப்படின்னு வந்து மீனா சொல்றாங்க. ரோஹிணி, "நான் அப்படிலாம் கேட்கல மாமா" அப்படி சொல்றாங்க. அதுக்கு வந்து அவரு என்ன சொல்றாருன்னா, நச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. "அம்மா எந்த வேலை செய்றோன்றது முக்கியம் இல்ல. ஆனா வந்து யார்கிட்டயும் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. இது 2ம் இல்லாத எந்த வேலை செஞ்சாலும் அது நல்ல வேலை தான். மீனா சொல்றதுல எந்த தப்பும் இல்லம்மான்னு" சொல்றாரு. உடனே ரோகிணிக்கு கோவம் வந்துருது. அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போயிட்டோனே நம்ம விஜயா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து மீனாவ நோண்டலன்னா சும்மா இருக்க முடியாது. மீனா கிட்ட உடனே போயிட்டு சண்டை போடுறாங்க. "என்னடி உன் புருஷன் நீ எதுவும் கேள்வி கேட்க மாட்டியா? உன் புருஷன் என்ன எல்லாமே பேசிக்கிட்டே இருக்கான். நீ பாட்டுக்கு கேட்காம அமைதியா இருக்க. அவன எதாவது கேட்க வேண்டியது தானே. ஏன் அத்தை? இத்தனை வருஷமா நீங்க அவர கேள்வி கேட்க வேண்டியது தானே. இத்தனை வருஷமா உங்க பேச்சு கேட்காதவரு என் பேச்சு கேட்க போறாரு."
அவரு ஒண்ணும் வந்து கரெக்ட்டா தானே பேசியிருக்காரு. எல்லார் மாரியும் ஒண்ணும் ஏமாத்தலையே! அப்டி சொல்றாங்க. உடனே ரோஹிணிக்கு கோவம் வந்துருது. யார சொல்றீங்க ஏமாத்துறாங்கன்னு? மனோஜ் தானே சொல்றீங்க. அவரு இன்னைக்கு வேலைக்கு போயிருவாரு. போயிட்டு இன்னைக்கு கண்டிப்பா வந்து ஜாபோட வருவாரு. அப்டி சொல்றாங்க. அவரு வேலைக்கு போறதுல எனக்கு சந்தோஷம் தாங்க. ஆனா, மத்தவங்க வேலைய வச்சு நீங்க கிண்டல் பண்ணாதீங்க. மத்தவங்க அவளுடைய படிப்ப வச்சு நீங்க வந்து ஆர்கியூமென்ட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்றேன். எந்த வேலை செஞ்சாலும் அது நல்ல வேலை தான்றத புரிஞ்சுக்குங்கன்னு சொல்லிட்டு, எ அங்கருந்து மீனா வந்து அவங்க கடைய பாக்க கெளம்பிர்றாங்க.